அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்து சுகமாயிருக்கியா? அல்ஹம்துலில்லா, நாங்களும் எல்லாரும் சுகமாயிருக்கிய. இன்றைக்கும் நான் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி ஒன்றோட தான் வந்திருக்கியது. என்ன செய்ய போகிற என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், முன்னுக்கு ரமதான் வரப்போகிற உங்களுக்கு இஃப்தாருக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஒன்றோட தான் வந்திருக்கியது. புள்ளகளுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா இருக்கும், அதுகளும் விரும்பி சாப்பிடும். என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். நான் முதலாவது பெஸ்ட்டை தான் இவற்றில் குக் பண்ணி எடுத்து வச்சுட்டிருக்கிய. இது பெஸ்ட்டை நீங்கள் நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு குக் பண்ணுங்க. அடுத்து உங்களோட பேக்கெட்லேக்கிய அந்த எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு சொல்லி பார்த்து நீங்கள் அதை குக் பண்ணிக்கோங்க. மற்றது இது கறி பவுடர், அது இந்த மசாலா, கறி மசாலாகள் தான் எடுத்து வச்சுட்டிருக்கிய. இவற்றில் சில்லி பவுடர் ஒரு கரண்டி, கறி பவுடர் அரைக்கரண்டி, கரம் மசாலா அரைக்கரண்டி, சீரக பவுடர் அரைக்கரண்டி, பெப்பர் பவுடர் அரைக்கரண்டி, டர்மரிக் பவுடர் அரைக்கரண்டி. இவ்வளோ தான் மசாலா. இந்த பெஸ்ட்டை நான் நிறைய வெஜிடபிள் போட்டு தான் குக் பண்ண போகிறது. அதுக்கு நான் கேரட் இப்படி சிறியசாக அரிஞ்சு வச்சுட்டிருக்கிய, நல்ல குட்டி குட்டியாக. அடுத்தது பீன்ஸும் இப்படி சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டிருக்கிய. அடுத்தது தக்காளிக்காய் லீட். இவரத்தில் ஒனியன் ஒரு 2 ஒனியனை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிருக்கிய. இவரத்தில் பெல் பெப்பர் எடுத்து வச்சுட்டிருக்கி. நீங்கள் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஈக்கி அந்த பெரிய கொச்சிக்கு அது கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல. இது 2லேயும் மேசரி ஒன்று போட்டுங்க ஈக்கியத்தை. அடுத்தது சின்ன பச்சை கொச்சிக்கையும் எடுத்து வச்சுட்டிருக்கிய. நான் இவற்றில் ஒரு 2-3. மற்ற இவற்றில் கட்டாயம் கார்லிக் தேவை. கார்லிக் மட்டும் ஒரு 6-7 இந்த பூண்டு பல் எடுத்து வச்சுட்டிருக்கிய. மற்றது இவரத்தில் கறி லீஃப் எடுத்து வச்சுட்டிருக்கிய. இது ரெண்டும் இது டொமேட்டோ சோஸ் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பிரச்சனை ஒன்று இல்லை, கட்டாயம் ஒன்று இல்லை. இது மயோனஸ், இது சில்லி மயோனஸ். இதில் நான் ஒரு ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் தான் எடுத்து வச்சுட்டிருக்கிய. உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லாட்டி போட தேவையில்லை. இது ரெண்டும். மற்றது மில்க். இவரத்தில் நான் மில்க் ஒரு கப் எடுத்து வச்சுட்டிருக்கிய. உங்களுக்கு தேவையான கிரேவி எவ்வளவோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. மற்ற சோயா சோஸ். இது சோயா சோஸ் கொஞ்சம் ஊற்றினா நல்லம், ஒரு கரண்டி மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் சிக்கன் கொஞ்சம் ரோஸ்ட் பேக் பண்ணி வேறையாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள போகிறது. இதுக்கு போட போறில்ல. அதனால் நீங்கள் உங்கள் சிக்கனை வேறையாக பேக் பண்ணியோ, இல்லாட்டி இதுக்கே சிக்கன் உங்களுக்கு வேணுமெண்டா கொஞ்சம் பொரிச்செடுத்து போட்டுக்கொள்ளலும். நான் இதை பேக் பண்ணி இந்த வேறையாக தான் கொடுக்க போகிறது. இப்போ இப்படி ஒரு சட்டி ஒன்று வச்சு காஞ்சத்துக்கு பிறகு நாங்கள் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கொள்வோம். ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து கார்லிக்கையும் நான் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் முருகட்டும் கார்லிக் முருகினாத்தான் அந்த வாசம் போகிறது, இல்லாட்டி கார்லிக் வாசம் அடிச்சுட்டு இருக்கும். இப்போ இந்த கறி லீஃபையும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த ஒனியனையும் போட்டுக்கொள்கிறேன். பாருங்க, நல்லா இப்போ பூண்டு முருகிக்கிய. இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் மசியங்காட்டி நாங்கள் வெயிட் பண்ணுவோம். நாங்கள் அந்த வெங்காயம் மசிஞ்சு வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவோம். சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டை குக் பண்ணக்கொள்ளையும் உப்பு நல்லா போட்டிருக்கிய, அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, இப்போ நல்லா வதங்கிக்கிய. இப்போ இந்த அளவு வதங்கிக்கொண்டா போதும். நாங்கள் கட் பண்ணி வச்சு பெல் பெப்பரையும் கொச்சிக்காயும் இவரத்திலே போட்டுக்கொள்வோம். இப்போ இவரத்தில் கட் பண்ணி வச்சுட்டிக்கு வெஜிடபிளையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். லாஸ்ட்டுக்கு நீங்கள் லீட்ஸை போட்டுக்கோங்க. இது மிச்ச நேரம் குக் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் சின்ன வதங்கி வரக்கொள்ள நாங்கள் அடுத்த மசாலாகள் எல்லாம் போட்டுக்கொள்வோம். இப்போ வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஆகிக்கிய. இதோட நாங்கள் இந்த கறி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ வரத்தில் நீங்கள்
கொஞ்சம் உங்களோட உப்பு டேஸ்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உப்பு போதுமா என்னன்னு சொல்லி. நான் ஒரு அரை தக்காளிக்கு மட்டும்தான் போட்டது. இப்போ பார்த்துக்கோங்க புளி மிச்சமாக போதுமானு சொல்லி. எனக்கு கொஞ்சம் இன்னும் உப்பு கொஞ்சம் போடணும். நான் சாடை போட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு அரைக்கரண்டி உப்பு போட்டேன். இப்போ சாடு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் குக் ஆகட்டும். இப்போ ஒரு வச்சு 3 மினிட்ஸ் மட்டும் ஆகிக்கிய. இப்போ நாங்கள் சோயா சாஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கொள்வோம். இது டார்க் சோயா சாஸ், சால்ட் இல்லாதது. இப்போ இவரத்தில் பீன்ஸ் கொஞ்சம் வதங்கினா மட்டும் போதும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இன்னும் மீக்கட்டும். இடக்கடை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ நாங்கள் லீட்ஸை போட்டுக்கொள்வோம். லீட்ஸ் மிச்ச நேரம் குக் பண்ண தேவையில்லை. இப்போ பீன்ஸ் குக் ஆகியோன்னு பார்த்துக்குங்க. பீன்ஸ் குக் ஆகியிருந்தா அதே பிறகு கெச்சப்பையும் மில்கையும் ஊற்றுவோம். இப்போ பீன்ஸ் குக் ஆகி நல்லா குக் ஆகிக்கிய. இப்போ எடுத்து வச்சிக்க டொமேட்டோ சோஸை ஊற்றிக்கொள்வோம். இப்போ இன்னும் மில்கால கொஞ்சம் ஊற்றிக்கொள்வோம். இப்போ இந்த பெஸ்டவை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் எல்லா பெஸ்டவையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொண்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ மில்க் இடத்துல இன்னும் போதாட்டி மில்க் ஊற்றிக்கோங்க. மில்க் தான் இடத்துல கட்டாயம் எங்களுக்கு தேவை. எனக்கு கொஞ்சம் போத நான் கொஞ்சம் 1 கப் இப்போ மில்கை நான் இடத்துல ஊற்றிக்கொண்டேன். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்டான ரெசிபி ஒன்று தான் ஈஸியாக செஞ்சு முடிவிச்சோம். மேலும் நல்லா வெஜிடபிள் எல்லாம் உங்களுக்கு வேண்டிய அளவும் வெஜிடபிள் போட்டுக்கொள்ளையிலும். இவ்வளோ தானன்னு சொல்லி கணக்கொண்டு இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் வச்சு உங்கள்கிட்ட இப்போ சிக்கன் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பேக் பண்ணதோ பொரிச்சதோ சிக்கன் இருந்தால் நீங்கள் இப்போ போட்டுக்கோங்க. இறால் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கோங்க. இப்போ இடத்துல பாருங்க உப்பு போதுமா, நல்லா டேஸ்டாக ஈக்கியான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மசாலா நல்லா ஈக்கிய கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சாடை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு மில்கில் குக் ஆகட்டும். இப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க நல்லா இப்போ சூடாகி நல்லா ஈக்கிய. நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்ச பார்க்கும். இப்போ மில்கெல்லாம் இந்த பாஸ்தால அப்சர்வ் ஆகி இப்போ நல்லா அந்த மிக்ஸ் ஆகி நல்லா ஜூஸியாக ஈக்கிய. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குள்ள போகிறேன். இப்போ எப்படி சர்வ் பண்ணின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் கட்டாயம் செஞ்சு உங்களோட ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்க. இது ரமதான் காலத்தை மட்டுமல்ல, ஒரு டின்னர் ரெண்டுக்கு மிச்சம் நல்ல ஒரு ரெசிபி ஒன்று தான். நல்லா வெஜிடபிள் எல்லாம் மிச்சமாக போட்டு செஞ்சிக்கியது. நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ண சிக்கன் இது, அதையும் நாங்கள் இப்படி வச்சுக்கிடுவோம். பாருங்க மாஷா அல்லான்னு சொல்லி எப்படி பார்க்கோ மிளகாய்க்கிய. நீங்களும் இப்படி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இப்படியே சிக்கன் லெக் பீஸ்ன்னு சொல்லி தேவையில்லை. நீங்கள் போன்லெஸ் எடுத்து அதையும் கட் பண்ணி பொரிச்செடுத்து இல்லாட்டி குக் பண்ணி உங்களுக்கு எப்படி உங்களோட விருப்பமோ அது மாதிரி செய்யுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இவ்வளோ தான் என் வீடியோ. எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் வந்து தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நஸ்ரீனா டைரி என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இந்த வீடியோ இதோட முடிவுக்குள்ளேயே அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வாரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.